welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து class 4 NCERT ஹிந்தில ஸ்வதந்திரதா கி ஓர் so அதுல நம்ம வந்து மீதி இருக்க 2 pages so next 2 pages அதாவது மொத்தம் 8 pages இருக்கு அதுல next 2 pages பார்க்கலாம். so வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and also இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and also பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேஜஸையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த லெசனுக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் பேரா நம்ம படிக்கலாம். विदा ने खोदना रोक दिया और कहा, तुम्हारे सब सवालों के जवाब दूंगा, पर पहले इस बकरी को बांधो, मेरा सारा पालक चबा रही है. ஸோ வந்து பிதா வந்து ஏற்கனவே வந்து ஆலுக்காக வந்து டிக் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ வந்து கோதுனா பண்ணிட்டு இருந்தாருன்னா டிக் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரோக்னா ஸ்டாப் பண்ணிட்டு தியா और கஹானா சொன்னாரு. என்ன சொன்னாரு? துமாரே சப் சவாலோं के जवाब दूंगा. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் உன்னோட எல்லா சவால் கொஸ்டினுக்கும் நான் ஜவாப் சொல்றேன், ஆன்சர் சொல்றேன், தூங்கா நான் சொல்றேன். பர் பஹ்லே இஸ் பக்ரி. ஸோ இந்த பக்ரி இருக்கு இல்லையா, இந்த பக்ரிய கோ பாதோ அப்படின்னா இந்த பக்ரிய டைப் பண்ணிட்டு வா ஒரு இடத்துல. மேரா சாரா பாலக் சபா ரஹிஹே, என்னோட எல்லா பாலக்கையும் எல்லா கீரையும் இது சாப்பிட்டுட்டு இருக்கு, அதனால அதை போய் எங்கேயாவது கட்டி வச்சுட்டு வா அப்படின்னு வந்து பிதா சாச்சா சொல்றாரு. நெக்ஸ்ட் பேரா ரீட் பண்ணலாம். धनी बिन्नी को खींच कर ले गए और पास के नींबू के पेड़ से बांध दिया. फिर बिदा ने उसे यात्रा के बारे में बताया. गांधी जी और उनके कुछ साथी गुजरात में पैदल चलते हुए दांडी नाम की जगह पर समुद्र के पास पहुंचेंगे. गांव और शहर से होते हुए पूरा महीनों चलेंगे. दांडी पहुंचकर वे नमक बनाएंगे. ஸோ நெக்ஸ்ட் பேராவோட மீனிங் பாருங்க. தனி பின்னி கோ கீச்கர், அதாவது அவர் கட்டி வைக்க சொன்னனால அந்த பக்ரி அந்த கோட்டை வந்து அதை இழுத்துட்டு போறான். அது வந்து எங்க இழுத்துட்டு போறான்? லேகயா இழுத்துட்டு எங்க போறான் அப்படின்னா he pulled the goat and he tied it to a lemon tree. ஸோ வந்து நீம்பு கேப்பேன்னா அந்த லெமன் ட்ரீ கிட்ட போய் பாந்த் அப்படின்னா வந்து கட்டி வைக்கிறான், தியா டைப் பண்ணி வைக்கிறான். ஃபிர் பிதா நே உசே யாத்ரா கே பாரே மே பத்தா கயா. ஸோ அந்த காந்திஜியோட ஜேர்னியை பத்தி பிதா சாச்சா அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காந்திஜி और उसके कुछ साथी, அவரோட கம்பானியன்ஸ் காந்திஜி அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குஜராத் கே ஃபைதல்னா வெறுங்கால நடந்து போறாங்க, சல்தே ஹுயே போறாங்க. தாண்டி நாம் கி ஜஹக், என்ன தாண்டின்ற ஒரு நாமுடைய ஒரு ஜஹக் ஒரு பிளேஸுக்கு அவங்க போறாங்க. பர் சமுத்திரக்கே பாஸ் பகுச்சே, சமுத்திரக்கு கிட்ட போறாங்க. ஸோ அங்க they will reach the sea at a place called தாண்டி. ஸோ அதை வந்து நடந்தே போறாங்க. ஸோ இப்படி நடக்கிறது வந்து அந்த இடம் ரொம்ப தூரம்ன்றனால ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அதுக்கு வந்து நிறைய மஹினானா மந்த்ஸ் ஆகும். ஸோ இந்த நிறைய மாசத்துல காவோ ஆர் ஷெஹ்ரோ அப்படின்னா வில்லேஜை தாண்டி சிட்டியை தாண்டி போறாங்க. ஹோத்தே ஹுயே பூரா மஹினா சலேங்கே. ஸோ இதே வந்து அவங்களுக்கு ரொம்ப மாசம் ஆகும் அந்த இதை கடந்து போறதுக்கு, வில்லேஜஸ் இதை தாண்டி அந்த ஊருக்கு போறதுக்கு. தாண்டி பகுச்கர் வே நமக் பனாயேங்கே. ஸோ அங்க போய் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா நமக் சால்ட்டை மேக் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீட் பண்ணலாம். नमक धनी
चौंक कर उठ बैठा। नमक क्यों बनाएंगे, वह तो किसी भी दुकान से खरीदा जा सकता है। हाँ, मुझे मालूम है, बिदा हंसा। पर महात्मा जी की एक योजना है, यह तो तुम्हें पता ही है कि वह किसी बात के विरोध में ही यात्रा करते हैं या जुलूस निकालते हैं ही, है ना? ஸோ நமக் பண்றாங்கன்னு வந்து சொல்றாரு. ஸோ தண்டிக்கு போய் நமக் தனி சவுக்கர்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுறான். என்னது சால்ட் பண்ண போறாங்களா? உட் பைட்டா எந்திரிச்சு உட்கார்றான். நமக் கியோம் பனாயேங்க, எதுக்காக அங்க போய் சால்ட் மேக் பண்றாங்க? வக்த் தோ கிசி பி துகான் சே खरीदा जा सकता है. சோ இத நீங்க ஒரு துக்கான்னா என்னது, ஷாப்ல நீங்க வந்து கரீதா வாங்கிக்கலாமே, இட் கேன் பி brought from a shop, no அப்படின்னு சொல்றான். முझे मालूम है, எனக்கு தெரியும் அப்படின்னு பிதா ஹன்சா, அதாவது அவர் சிரிக்கிறாரு, எனக்கும் தெரியும் கடையில வாங்கினான்னு. பர் மகாத்மா ஜி கே ஏக் யோஜனா है, அவருக்கு ஒரு பிளான் இருக்கு. यह तो तुम्हें पता ही है कि वह किसी बात है. சோ உனக்கு தெரியும்ல, பதாஹினா உனக்கு தெரியும்ல, என்ன தெரியும் மகாத்மா காந்திய பத்தி? ஒரு ப்ரொட்டஸ்ட காமிக்கிறதுக்கு, விரோத்னா அந்த ப்ரொட்டஸ்ட் காமிக்கிறதுக்கு யாத்ரா கர்த்தே ஹை. சோ யாத்ரா பண்ணுவாரு, இந்த மாதிரி லாங் ஜேர்னி போவாரு. யா ஜுலூஸ் நிகால்தே ஹை, ஹேனா? சோ உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு, ஒரு கொஸ்டின் மாதிரி. உனக்கு தெரியும்ல அவரை பத்தி, இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட காட்டுறதுக்கு ஒண்ணு யாத்ரா போவாரு, இல்லைன்னா நிறைய ஒரு கேதரிங் மாதிரி, இந்த மாதிரி ப்ரொசஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மாநாடு மாதிரி கூட்டிட்டு போவாரு எல்லாத்தையும். நிகால்தே ஹேனா? சோ நெக்ஸ்ட் பேரா பார்க்கலாம். हाँ, बिल्कुल सही है। मैं जानता हूँ, वे ब्रिटिश सरकार के खिलाफ सत्याग्रह के जुलूस निकालते हैं, जिससे कि उनके खिलाफ लड़ सके और भारत स्वतंत्र हो जाए। पर नमक को लेकर विरोध क्यों कर रहे हैं? यह तो समझदारी वाली बात नहीं है। बिल्कुल धनी, क्यों तुम्हें पता है कि हमें नमक पर कर देना पड़ता है। So बिल्कुल सही. Yes, that's right, I know. मैं जानता हूँ. ஸோ எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்றான், அந்த குட்டி பையன். ஸோ எனக்கு தெரியும் அவர் எதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுவாருன்னு. அவர் வந்து அந்த பிரிட்டிஷ் சர்க்கார் மெயினா, அப்ப நான் அந்த காலத்துல பிரிட்டிஷ் தானே நம்ம ஆண்டாங்க. ஸோ அந்த சர்க்காரை எதிர்த்து அவர் வந்து அந்த அகேன்ஸ்ட், ஸோ மார்ச்சஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட காட்டுறதுக்கு அவர் அதுக்காக தான் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் சர்க்கார் கே கிலாஃப் சத்தியாகிரகம் பண்ணுவாரு. சத்தியாகிரக மார்ச்சஸ், அதாவது அகிம்சை வழியில இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவாரு. எந்த விதமான வயலன்ஸும் இல்லாம, எதுவும் அடிச்சுக்காம, ரத்தம் வராம, இந்த மாதிரி அமைதியா சத்தியாகிரக மார்ச்சஸ் பண்ணுவாரு. எது எடுத்து? நம்ம பிரிட்டிஷ் சர்க்கார் அப்ப ஆண்டுட்டு இருந்தவங்களை எடுத்து. சோ எதுக்காக இந்த மாதிரி சத்தியாகிரக மார்ச்சஸ் எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னா, இல்லைன்னா ஜுலூஸ் நிகால்தே ஹேனா ஜிஸ்ஸே கே உன்ஹே கிலாஃப் ஒரு அகேன்ஸ்ட காட்டுறதுக்கு. சோ தட் ஹி கேன் ஃபைட் அகேன்ஸ்ட் தெம். ஃபைட்னா வந்து கத்தி கன்னை வச்சு ஷூட் பண்ணாம, இந்த மாதிரி ஒரு அகிம்சை வழியில அவரோட எதிர்ப்பை வந்து காட்டுவாரு. கிலாஃப்
लड़ सकते हैं இந்த மாதிரி ஒரு ஃபைட்டை காந்திஜி பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும் இல்லையா? और and भारत स्वतंत्र को जाए. சோ இந்த அதுக்காகவும் ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காகவும் so that India can become independent அதுக்காகவும் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, पर नमक को लेकर ब्रिटिश क्यों कर रहे हैं? So but why are they protesting about the salt? அப்படின்னு அந்த குட்டி பையன் கேக்குறான். This is not sensible. இங்க ஒரு புது வேர்டு வந்திருக்கு, இது பெரிய வேர்டு தான். சமஜ்தாரி அப்படின்னா இது ஒரு சென்ஸ் இல்ல, ஒரு மீனிங் எனக்கு புரியல, இது ஒரு சென்சிபிளா இல்ல. சோ எனக்கு தெரியல என்ன நகி இதுக்கும் இந்த சால்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அந்த குட்டி பையன் கேக்குறான். சோ பில்குல் தனி, ஆமா தனி, அது வந்து உனக்கு புரியல எனக்கு புரியுது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, தும்ஹே பத்தா ஹே, உனக்கு தெரியும் இல்லையா, ஹமே நமக் பர் கர் தேனா படுத்தாக, நம்ம வந்து சால்ட்டுக்காக கர் அப்படின்னா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம், வரி கட்டிட்டு இருக்கோம், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு பிதா சாச்சா கேக்குறாரு. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். अच्छा, धनी हैरान रह गया। नमक की जरूरत सभी को है, इसका मतलब है कि हर भारतवासी गरीब से गरीब भी यह कर देता है, बिदा चाचा ने आगे समझाया. சோ அச்சா, ஓகே. சோ இத கேட்டுட்டு தனி ரொம்ப ஹைரான் அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆயிடுறான். ஹைரான் ரக் கயா. நமக் கி ஜரூரத் சபி கோ ஹே. சோ நமக் அப்படின்றது, இந்த சால்ட் அப்படின்றது ஒரு பேசிக் நீட், ஒரு ஜரூரத், ஒரு எசென்ஷியலான ஒரு நீட். சோ இஸ்கா மத்லப், இட் மீன்ஸ் தட் எவ்ரி இந்தியன், பாரத்வாசினா என்ன, பாரத்ல இருக்கவங்க, எவ்ரி இந்தியன், ஈவன் த பூவர் டு த பூவரஸ்ட், கரீப் சே கரீப் பி. சோ பூவர்ல, சோ ஈவன் த பூவரஸ்ட் ஆஃப் த பூவர், பூவர்ல இன்னும் ரொம்ப ஏழையா இருப்பாங்களே, ஏழையிலே ரொம்ப, அவங்களும் வந்து என்ன பண்ணணும், சோ இத பண்ணணும் இல்லையா, இந்த டாக்ஸ் கட்டணும் இல்லையா எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு பேசிக் நீட். இதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்கப்படுறது என்னது, எவ்ரி இந்தியன் கரீப் சே கரீப் பி, ஈவன் த பூவரஸ்ட் ஆஃப் த பூவர், அவங்களும் இந்த மாதிரி வரி கட்டணும். யா கர் தேதா ஹே, இந்த மாதிரி டாக்ஸ் கட்டணும் இல்லையா அப்படின்னு வந்து பிதா சாச்சா நே ஆகே சம்ஜா. அப்படின்னா திருப்பி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நெக்ஸ்ட் பேரா பார்க்கலாம். लेकिन यह तो सरासर अन्याय है। धनी की आंखों में गुस्सा था। हाँ, यह अन्याय है। इतना ही नहीं, भारतीय लोगों को नमक बनाने की मनाही है। महात्मा जी ने ब्रिटिश सरकार को कर हटाने को कहा, पर उन्होंने यह बात ठुकरा दी. सो हाँ, यह अन्याय है. सो வந்து लेकिन यह तो सरासर अन्याय है அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவன் சொல்றான். அநியாயம்னா நான் தமிழ்ல அநியாயம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அநியாயம். சோ இது ஒரு இன்ஜஸ்டிஸ் இல்லையா. தனிக்கு ஆங்கோ, அவனோட ஐஸ்ல வந்து குஸ்ஸானா என்ன, ஆங்கிரி ஆயிட்டு அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப அநியாயம் இந்த மாதிரி பண்றது பிரிட்டிஷ் சர்க்கார் அப்படின்னு சொல்றான். हाँ यह अन्याय है, ஆமா இது அநியாயம் தான். इतना ही नहीं, भारतीय लोगों को नमक बनाएंगे की मना ही है. அதாவது அவங்க நமக்கு அந்த இது டாக்ஸ் கட்டுறது வேற. यह अन्याय इतना ही नहीं, இது மட்டும் இல்ல, நாட் ஓன்லி इतना ही नहीं, பாரதிய எல்லா இந்தியன் பீப்புளும் கோ நமக் பனானே கி மனாஹி அப்படின்னா வந்து பேன் பண்ணிருக்காங்க. யாரும் இந்தியன் பீப்புள் நமக்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மனாஹி பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ
नेक्स्ट பாருங்க महात्मा गांधी जी ने ब्रिटिश सरकार को कर हटाने को कहा पर उन्होंने यह बात टुकरा दी so வந்து so Mahatma Gandhi என்ன பண்றாரு he asked British government to remove the tax but they refused so அதுவும் அவர் பண்ணிருக்காரு so பிரிட்டிஷ் சர்க்கார்ட்ட கோ கர் ஹட்டானே ரிமூவ் பண்ணுங்க ஹட்டானேனா ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கஹா சொல்லியிருக்காரு பர் உன்ஹோனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க அத வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க யஹ் பாத் டுக்ரா தி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க so इसलिए so அந்த ரெண்டு லைனையும் நம்மளே ரீட் பண்ணிடலாம் so इसलिए उन्होंने निश्चय so किया के ही वे so दंडी चल कर जाएंगे और समुद्र के पानी से नमक बनाएंगे so வந்து இது என்ன மகாத்மா காந்தி ஆஸ்க் பண்ணாங்க அடுத்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் so he had decided that he will walk to Dandi so அந்த இடத்துக்கு எப்படி போறாங்க நடந்தே வந்து போறாங்க चल कर जाएंगे और समुद्र के पानी से नमक बनाएंगे so இத அவங்க வந்து பண்ண போறாங்க சமுத்திரத்துக்கு போயிட்டு salt வந்து மேக் பண்ண போறாங்க நெக்ஸ்ட் பேரா ரீட் பண்ணலாம் एक महीनों ने तक पैदल चलेंगे धनी पैदल चलेंगे धनी सोच कर परेशान हो रहा था गांधी जी तो तक जाएंगे वे दांडी बस या ट्रेल से क्यों नहीं जा सकते क्योंकि यदि वे इस लंबी यात्रा पर दांडी तक पैदल जाएंगे तो यह खबर फैलेंगे अक्टूबर में so அந்த லைன் மட்டும் பார்க்கலாம் so இதுல வந்து एक महीने तक पैदल चलेंगे so வந்து we will have to walk for a month அதுதான் एक அப்படினா 1 மஹினேனா month so ஒரு மாசம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நடக்க போறோம் so தனி சோச்கர் அத நினைக்கும் போது ஒரு மாசம் அவங்க நடக்க போறாங்கன்னு நினைக்கும் போது தனி வந்து ரொம்ப கவலைப்படுறான் பரேஷான் அப்படின்னா he worried about that ஏன்னா ரொம்ப தூரம் அது இல்லையா காந்திஜி तो तक जाएंगे தக்குனா என்ன அர்த்தம் அவர் தக்குனா டயர்ட் ஆகுறது அவர் டயர்ட் ஆகிருவார் இல்லையா இவ்வளவு தூரம் நடந்தாருன்னா வே தாண்டி பஸ் और ट्रेन से क्यों नहीं जा सकते so அவர் வந்து எதுக்காக இந்த மாதிரி நடந்து போறோம் ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ அவர் போலாம்ல இந்த இடத்துக்கு அப்படின்னு வந்து அவன் வந்து கேக்குறான் क्योंकि so ஏன் வந்து அவர் போல அப்படின்னு வந்து அடுத்த லைன்ல சொல்றாங்க क्योंकि यदि वे इस लंबी यात्रा पर दांडी तक पैदल जाएंगे तो यह खबर ஃபைலேங்கி அதாவது இப்படி ஒரு லாங் ஜேர்னியா அவர் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து போறாரு அப்படின்னு தெரியும் போது எல்லாத்துக்கும் இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா खबर ஃபைலேங்கி அப்படின்னா வந்து அந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிமைனிங் பேஜஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது வந்து உங்களுக்கு ஹிந்தி ரிலேட்டடா வேணும்னா So thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and also bell button click பண்ணுங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். Happy learning to you all. Thank you.